பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வந்து போகி பண்டிகையினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிறப்பம்சமான நாட்களில் வந்து அடுத்த நாளான தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த புது நம்பிக்கையோட நாமளும் இந்த தை திருநாளை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ உங்கள் அனைவருக்கும் சிஎல் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய தொடர்ச்சியாக துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து இந்த தை திருநாள் நல்லதாகவே அமையணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. ஜனநாயகன் படத்தினுடைய கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கரூனுடைய இஷ்யூ, இது ரெண்டுமே வந்து சிபிஐ சைடில் வந்து மாற்றம் செய்யப்பட்டு நிறைய இஷ்யூவில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கிடையில் வந்து தெரியினுடைய ரீரிலீஸ் படமும் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மற்ற படங்களை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ரீரிலீஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கிடையில தாவேக தலைவரான விஜய் அவர்கள் அவருடைய பொங்கல் வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. பராசக்தி படம் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து நல்ல ஒரு வரவேற்பில் இருக்குது. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய வீட்டுக்குடியும் வந்து நான் நல்ல ஒரு பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்களும் அவருடைய பொங்கல் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ரஜினி அவருடைய பொங்கலை அவருடைய வீட்டோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்ந்து மக்களுக்கும் வந்து இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவரான கமல்ஹாசன் அவருடைய பொங்கல் வாழ்த்துக்களை வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தை நாளில் நிறைய நன்மைகள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 2026 தேர்தலை முன்னிட்டு தான் இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. தமிழர்களுடைய பாரம்பரியமானது வந்து இப்போ உலக அளவில் வந்து பேசப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து டெல்லியில் பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து எல்லாருக்குமே வந்து தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இனிக்கும் கரும்பும் மணக்கும் பொங்கலும் போல இந்த நாள் மாதிரி உங்களுடைய வருங்காலமும் இனிமையா அமைய சிஎல் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.